வெல்கம் டு பக்கத்து வீட்டு கிச்சன். இன்றைக்கு அமாவாசை. போன உயிர்களை நினைவு கூறும் நாள். ஆனா ஒரு உயிர் நம் கண் முன்னாடியே மெதுவா போயிட்டு இருந்தது. பார்த்தீங்க, 13 வருடம் மூச்சு இருந்தது. ஆனா வாழ்க்கை இல்லை. அவரை விடுவிச்சது மரணம் இல்லை, ஒரு கருணை. ஆம், சமீபத்தில் இந்தியாவில் நடந்த கருணை கொலை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹரிஷ் ராணா என்ற இளைஞர் 2013 ஒரு விபத்துக்கு உள்ளாயிருக்காரு. அவருக்கு 13 ஆண்டுகளாக கோமாவில் இருந்திருக்காரு. அவர் மீண்டு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னனால அவரோட குடும்பம் நீதிமன்றத்தை நாடியது. 2026 வருஷம் மார்ச் மாதம் இந்திய உயர்நீதிமன்றம் அவருக்கு லைஃப் சப்போர்ட்டை நீக்கிறதுக்கு அனுமதி அளித்தது. நம்ம இந்தியாவில் இதுதான் முதல் முறையாக லைஃப் சப்போர்ட் மூலமாக உயிரை எடுக்கிறதுக்கான ஒரு கருணை கொலை நடந்திருக்கு. இது சாதாரண டெத் இல்லை, வலியிலிருந்து விடுதலை என்ற பெரிய விவாதத்தையே எழுப்பிய சம்பவம் இது. தினமும் ஒரு குடும்பம் உயிர் இருக்கிறதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 13 வருட போராட்டம், இந்திய உயர்நீதிமன்றம் வாழ்வதற்கு உரிமை போலவே மரியாதையோடு இறப்பதற்கும் உரிமை உண்டுன்னு சொல்லி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த அமாவாசை நாள் ஒரு நினைவு நாள் மட்டும் அல்ல, ஒரு விடுதலை நாள் கூட. வலியிலிருந்து விடுபட்ட ஒரு உயிருக்கு இன்று அமைதி கிடைக்கட்டும். ரிப் ராணா. முன்னாடி பார்த்த எங்கள் தெரு எல்லாமே கோலமே போடலை. ஏன்னா எப்போதுமே அமாவாசைக்கு யார் வீட்லேயும் எந்த கோலமும் போட மாட்டாங்க. இந்த அமாவாசை ராணாவுக்காக